இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். அதற்கான தேவையான பொருட்கள் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வடைப்பருப்பு. முதல்ல அந்த வடைப்பருப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வடைப்பருப்பில் வந்துட்டு கொஞ்சம் வடைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஊறின வடைப்பருப்புலேருந்து ஒரு கை வடைப்பருப்பை வந்து அப்படியே வந்து முழுசாக எடுத்துக்கொள்கிறோம். மீதி இருக்க வடைப்பருப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி அது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 போட்டுக்கிறோம், கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4 பல் பூண்டு போட்டு உப்பு வச்சு 2 வரமிளகாய்களை போட்டு நம்ம வந்து லைட்டாக உப்பு வச்சு அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு கடைசியாக நம்ம வந்து வெங்காயங்களை வந்து உரித்து 2 வெங்காயங்களை இதில் சேர்த்துக்கொள்கிறோம். அதற்கு நம்ம தேவை அப்படின்னா வாழைப்பூக்களை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழைப்பூ சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டும் சுவையும் வந்து இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு கைப்பொடி சீரகங்களை எடுத்து இதில் வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக சீரகங்களை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த சீரகம் என்னென்னா ஜீரணம் ஆகும், நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது, கேஸ்ட்ரிக் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் சீரகங்களையும் நம்ம சேர்த்திக்கிறோம். இது எந்த டைஜஷன் இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு சீரகங்களை சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு இது சாப்பிட்டாலும் கேஸ்ட்ரிக் ஆகாது. ஈஸியாக வடை தட்டலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இது நல்லா ஒரு உருண்டையை வந்து இப்படி நல்லா டைட்டாக எவ்வளோ கெட்டியமாக பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு இந்த கையில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வடையோட ஷேப் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா வடைகள் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு போகும். இது பாருங்கள், இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சுவையான வடை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வாழைப்பூவோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து எந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் எதுவுமே ஆகாது. இது சாப்பிட்டு நீங்களும் சொல்லிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கேட்கும். தேங்க்யூ மக்களே.